வணக்கம். இல்லத்தரசிகளுக்கு 5000 ரூபாய். இந்த நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவுல பயங்கர வைரல். ஆனா இதுல உண்மை என்ன? வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தையும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக 4 முக்கியமான பார்ட்ஸா பிரிச்சிருக்கோம். முதல்ல இந்த 5000 ரூபீஸ் நியூஸ் உண்மையா இல்ல வதந்தியான்னு பாப்போம். அப்புறம் இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், தேர்தல் டைம்ல ஏன் இந்த மாதிரி அறிவிப்பெல்லாம் வருது, கடைசியா நாம இதுக்கு எப்படி ரெடியா இருக்கலாம்னு ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். ஓகே, வாங்க செக்ஷனுக்குள்ள போலாம். இந்த பரவிட்டு இருக்கிற நியூஸோட அசல் கதை என்னன்னு பாத்துரலாம். சோஷியல் மீடியாவை திறந்தாலே இல்லத்தரசிகளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து 5000 ரூபாய் வரப்போகுதுன்னு ஒரே பேச்சா இருக்கு இல்லையா? ரொம்ப சந்தோஷமான செய்திதான். ஆனா இது உண்மையா? இங்கேதான் அசல் ட்விஸ்டே இருக்கு. இந்த புதுசா அனௌன்ஸ் பண்ண 5000 ரூபீஸ் உதவித்தொகை புதுச்சேரிக்கு மட்டும்தான், தமிழ்நாட்டுக்கு இல்ல. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உரிமை தொகை, சிறப்பு தொகைன்னு இதே மாதிரி ஒரு அமௌண்ட் போன மாசமே கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ வைரலாகிற இந்த நியூஸ் முழுக்க முழுக்க புதுச்சேரிய பத்தினது. சரி, அப்போ புதுச்சேரியில யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்கும், எதுக்காக கொடுக்கறாங்க? வாங்க அதோட டீடைல்ஸ பாப்போம். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களோட பெண் தலைவிகளுக்கு மட்டும்தான். இது எல்லாருக்குமான ஒரு பொதுவான திட்டம் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புதுச்சேரியில மட்டும் இந்த திட்டத்தால கிட்டத்தட்ட 63,000 பெண்கள் பயனடைவாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது. தகுதி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரே பேமெண்ட்டா 5000 ரூபாய் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். சரி, இந்த 5000 ரூபாய் எங்க இருந்து வருது? இது என்ன புதுசா கொடுக்கற பணமான்னு கேட்டா இல்ல. ஆக்சுவலா புதுச்சேரியில மாசம் 2500 ரூபாய் உதவித்தொகை தராங்க. அதோட 2 மாச தொகையை ஒன்னா சேர்த்து கொடுக்கறாங்க. அவ்வளவுதான் விஷயம். அதாவது வரப்போற மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கான பணத்தை கொஞ்சம் அட்வான்ஸா ஒரே டிரான்சாக்ஷன்ல இப்பவே கொடுத்துடுறாங்க. ஓகே, இந்த உதவித்தொகையை பத்தி இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா ஏன் இப்போ திடீர்னு இந்த பணத்தை முன்னாடியே தராங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்கு என்ன? வாங்க அதையும் பாத்துரலாம். பொதுவா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த புது சலுகையும் அரசாங்கம் அறிவிக்க முடியாது. தேர்தல் நடத்தை விதிகள்னு ஒண்ணு அமலுக்கு வந்துரும். அதனாலதான் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி திட்டங்களை அவசரமா அறிவிப்பாங்க. இது ஒரு காமனான ஸ்ட்ராட்டஜி தான். குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் ஒரு முக்கியமான ஓட்டு வங்கி. அதனால அவங்கள டார்கெட் பண்ற மாதிரி நலத்திட்டங்களை அறிவிக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய தேர்தல் யுக்தியாவே இருக்கு. எலெக்ஷன் டைம் வந்துட்டாலே போதும், இந்த மாதிரி வாக்குறுதிகளுக்கு பஞ்சமே இருக்காது. இங்க பாருங்க, திமுக, அதிமுக, தவகன்னு ஒவ்வொரு கட்சியும் பெண்களையும் குடும்பங்களையும் கவர என்னென்ன சொல்றாங்கன்னு. ஒருத்தர் மாசம் 2000 ரூபாய் சொல்றாங்க, இன்னொருத்தர் 2500 ரூபாய் சொல்றாங்க. கூடவே தங்கம், இலவச பஸ் பயணம்னு ஒரே போட்டிதான். சரி, கட்சிகள் வாக்குறுதிகளை அள்ளி வீசட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர்ற எந்த உதவியையும் நாம சரியா வாங்கிக்கிறதுக்கு எப்படி தயாரா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். அத பத்தி இப்போ பார்க்கலாம். எந்த ஒரு அரசாங்க உதவித்தொகையும் உங்களுக்கு எந்த தாமதமும் இல்லாம வந்து சேரணும்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கணும். இதுல நம்ம என்னென்ன கவனிக்கணும்னு பாப்போம். ஃபர்ஸ்ட், முடிஞ்ச வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் மாதிரி. ரெண்டாவது, உங்க ஆதார் கார்டை பான் கார்டு கூடவும் பேங்க் அக்கவுண்ட் கூடவும் கண்டிப்பா லிங்க் பண்ணிடுங்க. மூணாவது, எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கும் ஒரே மொபைல் நம்பர் கொடுங்க. அப்போதான் மெசேஜ் கரெக்டா வரும். கடைசியா அக்கவுண்ட்ல ஒரு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா சில பிரைவேட் பேங்க்ஸ்ல அரசு பணம் வரதுக்கு சில சமயம் லேட் ஆகும், இல்லனா ரிஜெக்ட் கூட ஆகலாம். ஆதார் லிங்க் பண்ணியிருந்தா உங்க அடையாளத்தை ஈஸியா வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஒரே மொபைல் நம்பர் இருந்தாதான் பணம் வந்த உடனே உங்களுக்கு SMS அலர்ட் வரும். இதெல்லாம் நம்மளோட வசதிக்கு தான். சரி, இப்போ இந்த முழு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி நலத்திட்டங்கள் உண்மையிலே மக்களோட வாக்குகளை தீர்மானிக்குமா? நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.